புதிய காலை வேளையில் நாம் மீண்டும் தேவனுடைய சன்னிதானத்தில் இப்படி கூடி வந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புகிறார். தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து தியானிக்க நம்ம வந்து ஒரு வெளிச்சத்தை பெறுகிறோம். அந்த வெளிச்சம் நம்மை இன்னும் பிரகாசத்துக்கு நேராய் நடத்துகிறது. வேதத்தை இப்படி குறித்த நேரத்தில் நம்ம தியானிக்கும் போது தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அதை விளக்கி காண்பிக்கிறார். நம்ம தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி நம்ம வந்து தியானித்து வருகிறோம். கடந்த சனிக்கிழமை காலை ஈசாக்கை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஈசாக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கை ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த ஈசாக்கை குறித்து ஆதியாகமம் 25 35 அதிகாரம் வரைக்கும் ஈசாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக 27 அதிகாரத்துக்கு அப்புறம் ஈசாக்கு இருக்கிறதே தெரியாது. 35 வரைக்கும் இருக்கிறாரு. ஆனால் ஈசாக்கு 27-46 அப்புறம் அப்படியே மறைஞ்சிருவார். ஆனால் உயிரோடு இருப்பார். அவரை பற்றி எந்த தகவலும் இருக்காது. அதுக்கு பிறகு யாக்கோபு தான் முழுவதுமாக கோலோச்சுவார். பிறகு 35-28 ஈசாக்குடைய மரணம் இருக்கும். ஏசாவும் யாக்கோபும் சேர்ந்து அவரை அடக்கம் பண்ணுவாங்க. ஒரு சமாதான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார். எனக்கு இதை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சில காரியங்களை ஆண்டவர் விளக்கி காண்பித்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பாருங்கள், இந்த 11 அதிகாரத்தில் நீங்கள் அந்த 20 வசனத்திற்கு வாங்க. 20 வசனம், விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். இப்போ இதுவரைக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு. ஆபிரகாம் ஒரு மனிதன், ஈசாக்கு. ஆபிரகாமோட லோத்து வந்தால் லோத்து பிரிஞ்சு போயிட்டான். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு வந்து 3 மனைவிகள் வழியாக பிள்ளைகள் பிறந்தாலும் கர்த்தர் தெரிந்தெடுத்தது ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன். இப்போ ஈசாக்கு வந்த பிறகு ஈசாக்கை தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வருங்காரியத்தை குறித்து ஈசாக்கு வந்து பின்னால் நடக்க போகிற காரியத்தை விசுவாசித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே அந்த வசனம் அப்படி சொல்லுது. அவர் வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு 2 பிள்ளைகளையும் நேசித்தான்னு வேதம் சொல்லுகிறது. 2 பேரையும் நேசித்தார். ஆனால் ஒரு 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 மெல்லிதா ஏசா மேலே அவருக்கு ஒரு பிடிப்பு இருந்தது. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, வேதத்தில் இருக்கு. ஆனால் தேவனுடைய சித்தத்தில், அதாவது விசுவாசத்தில் அவர் 2 பேரையும் ஆசீர்வதித்தார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருங்காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருங்காரியங்கள் எல்லாம் ரகசியமாக இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அதை விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் வல்லவர், அன்பானவர். அவர் என்னுடையவர், நான் அவருடைய பிள்ளை. ஆகையினால என்னை அவர் எடுத்து பயன்படுத்துவார், என்னை பாதுகாப்பார், எனக்கு தேவையானதெல்லாம் அவர் கொடுப்பார் என்பதை விசுவாசிக்கணும். அதான் வருங்காரியங்களை குறித்து அவர் விசுவாசித்தார். இங்கே வருங்காரியங்கள் என்ன இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமம் 25 அதிகாரத்துக்கு வாங்க. 25 அதிகாரத்தில் ஆபிரகாமினுடைய கடைசி காலம் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஈசாக்கினுடைய துவக்கம், விசுவாச ஓட்டத்தில் ஈசாக்கினுடைய துவக்க காலம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் 25:7 ஆபிரகாம் மரித்து போனார். அந்த ஈசாக்கும் இஸ்மவேலரும் ஏத்தியனாகிய
அந்த 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 கேத்தூராளுடைய பிள்ளைகள் அவர்களும் சேர்ந்து அவரை அடக்கம் பண்ணுறாங்க. அந்த மக்பேலால அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் 20ஆம் வசனத்துக்கு வாங்க. ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணும்போது 40 வயதாயிருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தாளாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதல்களை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். இப்போ பாருங்க, இந்த ரெபேக்காளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவள் சீரியா தேசத்துக்காரி, பதானராமிலிருந்து வருகிறாள். அவள் அவளுடைய தகப்பன் வீட்டு தெய்வங்களை விசுவாசிக்கிறவள். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். பெண்ணாக எலியேசர் கூட்டிட்டு வரும்போது அவள் ஆபிரகாமினுடைய வீட்டிற்கு மருமகளா வருகிறாள். அவ யார் அப்படின்னா ஆபிரகாமினுடைய இனத்தாள், அவருடைய சொந்த ரத்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா அவளுடைய நம்பிக்கை எல்லாம் ஆபிரகாமினுடைய நம்பிக்கை கிடையாது, ஈசாக்கினுடைய நம்பிக்கை கிடையாது, பரிசுத்த தேவனுடைய நம்பிக்கை கிடையாது. அவள் அந்த சீரியா தேசத்தினுடைய நம்பிக்கையில அந்த தெய்வங்களை வழிபடுகிற அந்த பாரம்பரியங்களில வளர்க்கப்பட்டவள். இப்ப ஈசாக்கினிடத்துல மனைவியா அவளுடைய சொந்த சரீரமா அவளை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ ஈசாக்குக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, ஈசாக்கின் தேவனை ரெபேக்காளின் தேவனாக மாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஈசாக்கின் தேவனை ரெபேக்காளின் தேவனாக மாற்றணும். அப்போ ஏற்கனவே அந்த பாத்திரத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு பாத்திரம் நிரம்பி இருக்குது. அந்த பாரம்பரியங்கள், அந்த நம்பிக்கைகள் அதெல்லாம் நிரம்பி இருக்குது. இப்போ அந்த பாத்திரத்துல உடனடியா ஒரு குழந்தை பிறந்தா அந்த ஆதாமுக்கு பிறந்த காயினை போலவும் ஆபேலை போலவும் இருக்கும். அதனால ஆண்டவர் அதை விரும்பல. ஆகையினால தான் அங்கே பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம் சொல்லுது, மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். இந்த 2 வசனத்துக்கு இடைய எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது, ஏன்னா குறிப்பு சொல்லப்படலை. அப்போ ரெபேக்காள் வந்த உடனே அவள் கற்பந்தரிக்கவில்லை. அதற்கு என்ன காரணம்? சாராள் கற்பந்தரிக்க 90 வயதாச்சு. 25 வயது வருடம் வரைக்கும் சாராள் அந்த பிள்ளைக்காக ஏங்கினாள். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்த உடனே இந்த சாராளும் தேவனுடைய அந்த தேவனை அடையாளம் கண்டு அவருடைய தன்னுடைய புருஷனுடைய அந்த தரிசனத்தை, அந்த அழைப்பை தன்னுடையதாக அவர் எடுத்துக்கொண்டாள். ஆனாலும் கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைச்சிருந்தார். ஏன் தெரியுமா? அவர் ஏக சுதனாக ஈசாக்க பெற்றெடுக்கணும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அவன் வழியா வரப்போகிறது. அதாவது விடுதலையின் நாயகர் இயேசு ஈசாக்கின் வழியாக ஆபிரகாமின் சந்ததியில பிறக்க போகிறார். அப்போ சாராளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். ஏன் அடைத்திருந்தார்? அந்த குழந்தைய அவர்கள் ஒரே பிள்ளை, அதுலேயும் 100 வயதுல ஆபிரகாம் பெற்றான். அதற்கு பிறகு அவனுக்கு சாராள் இடத்துல பிரவேசித்து பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ கிறிஸ்து இவருடைய வழியில வரணுங்கிறதுக்காக அந்த கிறிஸ்துவினுடைய அந்த பலியாக செலுத்தப்பட போகிறார் என்பதற்கு அடையாளமாக ஈசாக்க ஆண்டவர் அந்த நாட்களில் அந்த பலிபீடத்தில் ஆபிரகாம் ஒப்பு கொடுத்ததை நம்ம தியானித்தோம். அப்போ ஒரு பரிசுத்தமான சந்ததி ஆபிரகாமின் வழியாக உருவாக வேண்டும் என்பதற்காக
சாராளையும் ஆபிரகாமையும் காக்க வைத்தார். அவர்கள் அந்த கற்பம் முடியாத வயதிலும் கற்பம் தரித்து பிள்ளையை பெறும்படி அந்த அதிசயத்தை செய்தார். அந்த அதிசயத்தை செய்து அவர்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணினார். இப்போ ஈசாக்கு ரெபேக்காள் 2 பேரும் நல்ல ஒரு திருமணம், அதாவது அரேஞ்சு மேரேஜ், லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்சு மேரேஜ். இந்த தகப்பன் தாய் பார்த்து ஈசாக்கு எந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்தாலும் அப்பா காட்டுற பொண்ணை அம்மா காட்டுற பொண்ணை நான் திருமணம் பண்ணி கொள்ளுவேன், அது தேவன் எனக்கு தந்தது என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். இப்போ எலியேசரை ஆபிரகாம் பதான் அராமுக்கு அனுப்பி அவன் அங்கே அவனுடைய சொந்த ஜனத்திலிருந்து ஒரு பெண்ணை பிடிச்சு கொண்டுட்டு வராங்க. ஆனால் அந்த பெண் எப்படிப்பட்டவள்னா சீரியா தேசத்தாள். சீரியா தேசத்தார் யாருன்னா அவர்கள் துன்மார்க்கத்தினுடைய மொத்த அடையாளம். சீரியர்களுடைய தேசம், நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா சீரியர்கள் தான் பாபிலோனியர்கள். பாபிலோன் தேசம் அங்கே தான் இருக்கிறது. பாபிலோன் தொங்கு தோட்டம் அங்கே தான் ஏற்படுத்தப்படுகிறது. பின்னாட்களில் பாபிலோனுக்கு இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறார்கள், அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். முதல் முறை எகிப்துக்கு அடிமையாக போகிறாங்க. பிறகு நல்ல தேசம் வளர்ந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவுக்கு பிறகு மனாசேயினுடைய நாட்களில் சீரியர்கள் பாபிலோனியர்கள் அவர்களை சிறைப்படுத்திட்டு போயிடுவாங்க. நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா அங்கே இருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுடைய ஆலயத்தை இடித்தவன் நேபுகாத் நேச்சார். அப்போ சீரியா தேசத்தார் யார் அப்படின்னா அவங்க அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்கள். அந்த தேசத்திலிருந்து தான் பெண்ணு வருகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம சொந்த சந்ததியில பெண் எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்முடைய இரத்தத்தில் தான் நமக்கு பெண் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு தேசத்திலிருந்து மறு தேசத்திற்கு நம்மை கொண்டு போகிறார். ஜனங்களில் மாறுபாடு கிடையாது. ஆனால் வழிபாடுகளில் தான் பிரச்சனை இருக்கு, நம்பிக்கையில் தான் பிரச்சனை இருக்கு. மனிதன் உண்டாக்கின கர்த்தர் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி உருவாக்கினார். ஆனால் மனிதன் பாவத்தில் விழுந்த போது தங்களுடைய இச்சைக்கு ஒரு மனைவி, இச்சைக்கு ஒரு கடவுளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த பதான் அராமில் இருக்கிறவர்களும் இச்சைக்கு ஒரு கடவுளை உருவாக்கி அந்த தெய்வங்களை வழிபடுகிறாங்க. ரெபேக்காலும் அந்த வம்சத்தில் வந்தவள். இப்போ நான் எப்படி இதை சொல்லுகிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அவன் அந்த 4 மனைவிகளோட அவன் திரும்ப தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரும்போது ராகேல் அந்த தெய்வங்களை எடுத்துட்டு வந்துடுவான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ ரெபேக்காள் ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்குகிற, தேவனை பற்றிய அறிவற்ற, தேவனை பற்றிய சிந்தை இல்லாத ஒரு குடும்பத்தில் 25-30 வயது வரைக்கும் வளர்ந்தவள். அவள் அந்த பாரம்பரியங்கள், அந்த சடங்காச்சாரங்கள் இவைகளை செய்து அதில் பழகினவள், ஊறி போனவள். இப்போ ஈசாக்கினிடத்துல ஈசாக்கினுடைய சரீரமாக கர்த்தர் கொடுக்கிறார், தெரிந்தெடுத்து கொடுக்கிறார். இப்போ ஈசாக்குக்கு முதல் கடமை என்னன்னா, இந்த ரெபேக்காளை அவன் தன்னுடைய தரிசனத்திற்கு தயார்படுத்துவதற்காக அவனுக்கு காலங்கள் கொடுக்கப்படும். அது வரைக்கும் குழந்தை பிறக்கல. ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆபிரகாம் சாராளுக்காக கற்பத்தை திறப்பதற்காக ஜெபித்தான்னு வாசிக்கல. அவர்கள் காத்திருந்தார்கள். ஏன்னா வாக்குத்தத்தம் அவர்களுக்கு அருளப்பட்டது. மனைவியாகிய சாராள் மூலமா சந்ததி விளங்கும்னு ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. இப்போ ஈசாக்கின் வழியாக, ரெபேக்காவின் வழியாக அந்த சந்ததி தொடங்கணும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தது தான், அது மாற்ற மாட்டார் ஆண்டவர். இப்போ ரெபேக்கால இல்லாமல் வேற ஒரு துருக்கி நாட்டு பெண்ணை கொண்டாந்து கொடுத்தாலும் ஆண்டவர் அந்த அதிலிருந்து ஒரு சந்ததியை கொடுப்பார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது ஆபிரகாம் ஏற்கனவே திருமணமாகி சாராள் அவளுக்கு மனைவியாக இருந்தார். ஆனால் ஈசாக்குக்கு அப்படி கிடையாது. ஈசாக்குக்கு கர்த்தரே தெரிந்தெடுத்து கொடுக்கிறார்.
லாபானுடைய சகோதரிய பெத்துவேலுடைய மகளை கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? ரெபெக்காள் குழந்தை பெக்கணும். இதற்கு ஈசாக்கு ஜெபிக்கிறான். அங்கே பாருங்க, மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெபெக்காள் தேவ திட்டத்தின்படி தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை பெறும்படி பலனடையும்படி அவளை ஆண்டவர் தயார்படுத்தினார். ஈசாக்கு தயார்படுத்தினார். ஈசாக்கோட சேர்ந்த உடனே வேதம் என்ன சொல்லுகிறது? ஈசாக்கு தன்னுடைய மனைவியை சேர்த்து கொண்டு தன்னுடைய தாயினுடைய கூடாரத்திற்கு அழைத்து போனான். அவர்கள் அங்கே பார்த்தீங்கன்னா 24:67 இருக்கு பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இப்போ ரெபெக்காள் ஈசாக்கு சாராளுடைய கூடாரத்துக்கு வர்றான், சாராளுடைய இடத்திற்கு வருகிறான். நல்லா கவனிங்க, நம்முடைய மனம் தேவ சித்தத்திற்கு இணங்கும் வரை தேவன் நமக்கு ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை கொடுப்பது தடைபடும். நித்தியமான ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரெபெக்காளுக்கு லாபானிடத்திலிருந்து அவன் வந்த உடனே, ஈசாக்கை சந்தித்த உடனே, அவள் இறங்கி ஈசாக்கை வந்தனம் பண்ணின உடனே ஈசாக்கு அவளை அழைத்து கொண்டு போய் நேர தாயினுடைய கூடாரத்துக்கு போகிறான். ஏன்னா அந்த தாயினுடைய கூடாரம் காலியாக இருக்குது. தாய்க்கு பின் தாரம்பாங்க. இப்போ திருமணம் ஆன உடனே இங்கே மாமியார் இல்லை, மாமியார் ஏற்கனவே ஆண்டவர் எடுத்தாச்சு ரெபெக்காளுக்கு. இப்போ மாமியாருடைய, அதாவது ஈசாக்கினுடைய தாயினுடைய கூடாரத்துக்கு அழைத்து போகிறான். அந்த கூடாரத்தில் தாயினுடைய விசுவாசம் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது அவள் எந்த ஊரை சார்ந்த இருக்கட்டும், எந்த தேசத்தாளாக இருக்கட்டும், எந்த இனத்தாளாக இருக்கட்டும், அவள் பெண், அவ்வளவுதான். ஒரு ஆணும் அதே போல தான். இந்த உலகத்தில் உலக பாரம்பரியங்கள் நம்மை நிரப்பி இருக்கிறது. அந்த பாரம்பரியங்கள் நம்மை நிரப்பி இறக்கி இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அந்த பரிபூர்ணமான சித்தத்திற்கு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள ஒரு மனிதன் உள்ளே வரும்போது தேவனுடைய அந்த பரிபூர்ணமான கிருபையினால நிரப்பப்படும்படி அவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த ரெபெக்காள் சாராளுடைய கூடாரத்துக்கு போன உடனே அந்த சாராளுடைய கூடாரம் அனாதியான தேவனை பற்றிய சிந்தை உள்ள ஒரு கூடாரமாக இருக்கு. அந்த கூடாரத்தில் அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு ஒழுங்கு. அந்த கூடாரத்தில் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. ஏன்னா அவள் அங்கே ஈசாக்கை பெறும்போது அவள் ஜெபித்தாள், அவள் தேவ பிரசன்னத்தை அனுபவித்தாள், அவள் கர்த்தரை துதித்தாள். ஈசாக்கை வளர்க்கும் போதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவளை வளர்த்தாள். ஆகையினால்தான் ஈசாக்கு பிற பெண்களை ஏறிட்டு பார்க்காமல் அவ்வளவு நேர்த்தியாக வளர்க்கப்பட்டாள். ஏன்னா இந்த சாராள் ஏற்கனவே தப்பு பண்ணியிருந்தா. அந்த தப்பை என் பிள்ளை செஞ்சிடக்கூடாது. தேவனுடைய அந்த அனாதி தீர்மானத்தின்படி, அந்த சித்தத்தின்படி இந்த பிள்ளைய வளர்க்கணும்னு சொல்லி அந்த கூடாரத்தில் அவள் அவ்வளவு நேர்த்தியா தேவ பிரசன்னத்தை கொண்டிருந்தாள். ஏன் சொல்றேன்னு கேளுங்க, ஆபிரகாமை சாராள் ஆண்டவன் என்று அழைத்தாள். அவள் விசுவாசிகளுடைய தாயாய் இருக்கிறாள். அவளுடைய பொறுமை, அவளுடைய தீர்க்க தரிசனம். நீங்க பாருங்க, இஸ்மவேலை அனுப்பும் போது தேவ தூண்டுதலின்படி தான் அவள் அனுப்புகிறாள். இந்த அடிமையினுடைய பிள்ளை என் பிள்ளையோட என்ன செய்ய முடியாது, சுதந்திர பாகம் கொள்ளக்கூடாது. அவ அடிமையினுடைய பிள்ளை, எகிப்தினுடைய பிள்ளை, அது மாமிச வித்து, இது ஆவியினுடைய வித்து. ஆகையினால என் பிள்ளைக்கும் அந்த பிள்ளைக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி தீர்க்கமா தேவனுடைய தரிசனத்தை பெற்று அதை நிறைவேற்றினாள். இப்போ ரெபெக்காள் அந்த கூடாரத்துக்குள்ளே வருகிறாள். இப்போ அந்த ரெபெக்காளை ஆண்டவர் தயார்படுத்துவதற்கு ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் வரை அவள் பிள்ளை பெற முடியவில்லை.
இப்போ ஏசாக்கும் ரெபேக்காலும் ஒருமனப்பட்டார்கள். எப்படி ஒருமனப்பட்டாங்க? ரெபேக்கால இந்த ஈசாக்கு அதிகமா பேசினான். எப்படின்னு பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா 26ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் ஜன்னல் வழியா 26:8 பாருங்க, அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருந்தான் இருந்ததை கண்டான். அப்போ மனைவியோட நேரம் செலவழிக்கிறான், கணவனோட நேரம் செலவழிக்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில தாலி கட்டின உடனே சொந்தமாயிருது, உடமையாயிருது. அதுக்கப்புறம் அது எக்கேடு கட்டு போனா என்னன்னு விட்டுறோம். அப்படி கிடையாதுங்க. திருமணமான பிறகு அவர்கள் மனதுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான பழைய அந்த நம்பிக்கைகள், பாரம்பரியங்கள், அந்த பழைய காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படணும்னா நீங்க அதிகமா அவரிடத்துல அன்பா பேசணும், பழகணும். ரெபேக்கால தயார்படுத்துறது எப்படி தயார்படுத்தலாம்? நீங்க பாருங்க, ஆதி ஆகமத்துல ஆண்டவர் முதல்ல சொன்ன காரியத்தை நான் இப்போ நினைவு விட்டுக்கிறேன். பாருங்க, 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. 15ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதற்கு பிறகுதான் ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லாமல் அவனுக்கு ஆண்டவர் ஏவாளை கொடுத்தார். இப்போ மனிதனுக்கு என்ன பணி அப்படின்னா, தோட்டத்தை பண்படுத்தணும், தோட்டத்தை காக்கணும். ஏதேன் தோட்டத்தையா அல்லது ஜீவ தோட்டத்தையா? நல்லா பாருங்க, ஏதேன் தோட்டம் என்பது தேவன் நமக்கு அடையாளமாக கொடுத்தது. ஜீவ தோட்டம்னா என்ன தெரியுமா? கணவன் மனைவி தான் ஜீவ தோட்டம். நீங்க சாலமோன் ஞானி சொல்லும் போது அது மறைவு கட்டப்பட்ட தோட்டம், அது முத்திரிக்கப்பட்ட தோட்டம், அது நீரூற்று. மனைவியை தான் அப்படி சொல்லுவார். தோட்டம்னா என்ன? தோட்டம் என்றால் அதிலிருந்து விளைச்சல் உண்டாகும். தோட்டம் என்றால் பயிர்கள் வரும், உயிர்கள் வரும். இல்லற வாழ்க்கையில தோட்டத்துல பிள்ளைகள் பிறப்பார்கள், ஜீவ வழி. அது தேவனுடைய வழிகளை நம்ம அறிந்து கொள்ளணும். பிள்ளைகளை பெறுவதற்கு முன்பு கர்த்தர் ரெபேக்காளை தயார்படுத்தினார். ரெபேக்காளின் கற்பத்தை சுத்தமாக்கினார். ரெபேக்காளின் சிந்தனையை கர்த்தர் சுத்தமாக்கினார். அதற்கு ஈசாக்குக்கு பொறுப்பு இருந்தது. அந்த பணியை ஈசாக்கு தான் செய்ய முடியும், வேறொருவர் செய்ய முடியாது. ஊழியக்காரன் அதை செய்ய முடியாது. ரெபேக்கால ரட்சிப்புக்குள்ள நடத்துறது, ரெபேக்கால விசுவாசத்துக்குள்ள நடத்துறது, ரெபேக்கால தரிசனத்தை காண வைக்கிறது, ரெபேக்கால காணிக்க கொடுக்க வைக்கிறது, ரெபேக்கால பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைகிறதுல பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஈசாக்கு இருக்கு. ஏன்னா ஈசாக்கு அந்த குடும்பத்தின் ஆசாரியன். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் மனிதனை பார்த்து என்ன சொன்னாரு? உன் தோட்டத்தை பண்படுத்து, உன் தோட்டத்தை காத்துக்கொள். யாரு தேவனுடைய சத்தியத்தை அறிந்தார்களோ அவர்கள் அவருடைய துணையை ஆயத்தப்படுத்தணும், பண்படுத்தணும், ஆயத்தப்படுத்தணும். நீங்க இதை செய்யாம தேவ சித்தத்தை செய்ய முடியாது. இதுதான் உங்களுக்கு முதல் சித்தம். ஈசாக்கு அதை அவ்வளவு நேர்த்தியா செய்தார். ஈசாக்கு ரெபேக்காளை ஆயத்தப்படுத்துவதற்கு அவ்வளவு பிரயாசம் எடுத்தார். அதுதான் அங்க நம்ம வாசிக்கிறோம். அதிக நேரம் செலவழிக்கிறார். அங்க அந்த வசனத்தை நீங்க பாருங்க. அதுல அந்த 26ஆம் அதிகாரத்துல ரொம்ப அற்புதமா அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 8ஆம் வசனத்துல, அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருந்தான். எங்க?
அந்த பெலிஸ்தேருக்கு போற அந்த அதாவது பெலிஸ்தீர் ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்துல அவர்கள் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போயிருந்தான். கேரார்ல எவ்வளவு நாள் இருந்தான்? அநேக நாள்னு சொல்லி இருக்குது, குறிப்பு அவ்வளவுதான் இருக்குது, இத்தனை வருஷம் சொல்லல. திருமணமான புதிது கேரார்ல இருக்கிறான். இப்போ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவர்கள் இருவரும் அவ்வளவு நேர்த்தியா அவ்வளவு அன்பா ஒருத்தர் இணங்கினார்கள். நீங்க பாருங்க, ஒருவருடைய மனதில் நம்ம இடம் பிடிக்கணும்னா அவர்களோட நேரம் செலவழிக்கணும். அவர்களோட நேரம் எப்படி செலவழிக்கணும் தெரியுமா? அவர்களோட அன்பா விளையாடி பேசி இன்னும் அவங்கள தயார்படுத்தணும். இது காதல் மொழி. இந்த காரியத்தை அவ்வளவு சைலண்டா அழகா நேர்த்தியா ஈசாக்கு செய்தார். ஈசாக்கு ஒரு அற்புதமான மனிதர். இந்த ரெபேக்காள் ஈசாக்கு இந்த குடும்பம் ஒரு நேர்த்தியான குடும்பம், மிக அற்புதமான ஒரு குடும்பம். இந்த ஈசாக்கு தன் மனைவியை தன் குடும்பத்தை அவ்வளவு நேர்த்தியா உருவாக்குகிறார். பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, நீங்க முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்து விட்டார், கிறிஸ்துவுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணைய நீங்க கிறிஸ்துவுக்கு நேரா நடத்துறதா முதல் பணி. அதுதான் முதல் ஆத்துமாதாயம். அது தனிநபர் ஆத்துமாதாயம். உங்களுக்கு கர்த்தர் தந்த சரீரத்தை, உங்க தோட்டத்தை நீங்க பண்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நீங்க குடும்பத்தை போட்டுட்டு ஊருக்கு ஊழியம் செய்ய வேண்டாம். அந்த ஊழியத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டேன் 4 வசனம் தெரிஞ்ச உடனே பைபிளை தூக்கிட்டு வீடு வீடா போயிடுறாங்க. ஸ்திரீகளும் போயிடுறாங்க, ஆண்களும் போயிடுறாங்க. கிடையாது, அப்படி போகக்கூடாது. உங்க தோட்டத்தை முதல்ல பண்படுத்துங்க. உங்க தோட்டத்துல வரப்போகிற அந்த அந்த வெள்ளாம அல்லது அந்த பயிரை அல்லது நீங்க பெற்றெடுக்க போகிற குழந்தைகளை நீங்க பக்தி உள்ள பிள்ளைகளா வளர்க்கணும்னா கணவனும் மனைவியும் ஒரே விசுவாசத்திற்குள்ள வரணும், ஒரே நம்பிக்கைக்குள்ள வரணும், ஒரே தேவனை ஆராதிக்கணும், ஒரே பரிசுத்த ஆவியானவருக்கு ஊழியம் செய்யணும். அதற்கு உங்க வீட்டை நீங்க கட்டுங்க, உங்க நிலத்தை பண்படுத்துங்க, உங்க உடைய தோட்டத்தை நீங்க வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஈசாக்கு அதை நேர்த்தியா செய்தார். இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்தை ஈசாக்கு புரிந்து கொண்டு தன் மனைவியாகிய சீரியா தேசத்து பெண்ணாகிய அந்த ரெபேக்காளை தயார்படுத்தினான். இப்ப பாருங்க, தயார்படுத்தி அந்த ஊழியத்தை நிறைவேற்றின உடனே ஆபிரகாமுக்கு இருந்த அதே பிரச்சனை. அவன் சொன்னான், எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரேன்னு சொன்னான். ஈசாக்கும் அப்படி போய் நின்ன, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி நின்றான். ஆபிரகாமுக்கு நீ பொறுப்பா அப்படின்னாரு. 25 வருஷம் காத்திருந்தான். ஆனா ஈசாக்கு அப்படி காத்திருக்கல. ஏன்னா ஈசாக்கு செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்து முடித்தார், காலத்துக்குள்ள செய்து முடித்தார். அவருடைய விசுவாசத்தை தன் மனைவிக்கு கொடுத்து, தன்னுடைய மனைவியும் ஈசாக்கை போல விசுவாசம் உள்ள ஒரு மகளாக மாறின உடனே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். உடனே கர்த்தர் ஈசாக்கை ரெபெக்காவுடைய கற்பத்தை திறந்தார். இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. ஈசாக்கு, நீங்க இது குறித்து படிக்கணும்னு சொன்னா ரோமர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 10ஆம் வசனம். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்தெடுத்தலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவாலே நிலை நிற்கும்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது.
இப்போ உங்களுக்கு புரியுதா? ஈசாக்கினுடைய ஊழியம் என்ன தெரியுமா? தன்னுடைய மனைவிய தன்னுடைய தரிசனத்திற்கு நேரா நடத்துவது. இன்னைக்கு திருமணங்கள்ல இவ்வளவு பிரச்சனை ஏன் வருது தெரியுமா? நிறைய டைவோர்ஸ் வருது. என்ன காரணம் தெரியுமா? கணவனோ மனைவியோ ஒருவர் கர்த்தரை அறிந்திருந்தா மற்றவரை தயார்படுத்துவது அவர்களுடைய பொறுப்பு. 2 பேரும் அறியலைன்னா நற்செய்தி அவர்களுக்கு என்னைக்கு கொடுக்கப்படுதோ, யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் மூலமா அது செயல்படும். அவ்வளவுதான். நீங்க கரியா காலங்கள்ல நீங்க திருமணத்துல இணைக்கப்பட்டுட்டீங்க. பிறகு ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டு நீங்க ஆண்டவருடைய விசுவாசத்துக்குள்ள வர்றீங்க. அப்போ உங்களுக்கு முதல் வேலை என்னன்னா, உங்க வாழ்க்கை துணையை தயார்படுத்துவதுதான் முதல் வேலை. நீங்க அவர்களை நேசிக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்துட்டாரு. ரட்சிப்பு விசுவாசம் வந்துருச்சு. நீங்க அந்த விசுவாசத்தை வைத்து நீங்க அன்பு செய்யணும். அன்பு செய்து அவர்களை தேவனுடைய அந்த நற்செய்திக்கு கீழ்ப்படிய வைக்கிறதுக்கு நீங்க அவருடைய பாதத்துல மன்றாடி ஜெபிக்கணும். பாருங்க, ஈசாக்கு ரெபேக்காள் பிள்ளை பெறணுங்கிறதுக்காக ஜெபித்தான் தான் சொல்லி இருக்குது. அவன் அவளை நேசித்தான். அவளை மிக மிக நேசித்தான். சாராள் சொல்றா, நீ அடுத்த ஒரு 6 மாதத்துல உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பாருன்னு ஆண்டவர் சொன்ன போது அவர் சிரித்தா. என்ன சொல்லி சிரிச்சா? எனக்கு இன்பம் கிடைக்குமான்னு. ஆனா ஈசாக்கு அவளை நேசித்தான். பல முறை அவளிடத்துல பிரவேசித்தாலும் பிள்ளை பெற முடியல. ஆனா அவள் மனம் தகுதியான உடனே கர்த்தர் ரெபேக்காளை ஆசீர்வதித்தாள். அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஏற்ற காலத்துல கிடைக்கும். மாற்றமே கிடையாது. சொன்னதை விட்டுட்டு சொரக்காய முடுங்க கூடாது. கரெக்டா கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதை கரெக்டா செய்து முடித்தோம்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு தேவ சித்தத்தை தன் வாழ்க்கையில நிறைவேற்றினான். ஈசாக்கினுடைய ஊழியம் குடும்பத்தில் இருந்தது, ரெபேக்காள் இடத்தில் இருந்தது. அதை நிறைவேற்றி முடித்த உடனே அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் அவனை கொண்டு போனார். இந்த என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாளைக்கு இதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நேசிக்கிறவர். உங்க வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். ஈசாக்கை ஆண்டவரை நேசித்து ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றினீர். இன்றைக்கும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கை துணையை கர்த்தாவை நாங்கள் தயார்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு நேராக கொண்டு வருகிற மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறதப்பா. நீரும் ஆண்டவரே நாங்களும் சேர்ந்து இந்த பணியை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே, ஒழுங்கற்ற குடும்பங்களை ஒழுங்குபடுத்துவீராக. ஆண்டவரே, நிரப்பப்படாத குடும்பங்களை விசுவாசத்தினாலே நிரப்புவீராக. எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.